அது ஒரு காலம். கூட்டுக் குடும்பமும் சட்டிச்சோறும் இறந்த கால இன்பங்கள், அலைபேசியும் ஆன்லைனும் நிகழ்கால இன்னல்கள், செயற்கை நுண்ணறிவும் செயலிழந்த உறவுகளும் எதிர்கால இருப்புகள். அதில் இது எந்தக் காலம்? அது ஒரு வசந்த காலம். முத்து காமிக்ஸில் மூழ்கித் திளைத்தது. இலங்கை வானொலியில் நீங்கள் கேட்டது. சரோஜ் நாராயணசாமியின் செய்தியில் திளைத்தது. பொன்னியின் செல்வனை திரும்ப படித்தது. பொங்கல் வாழ்த்து அட்டையில் பெருமிதம் கொண்டது. தாவணி சிரிப்புக்காய் தவமாய் கிடந்தது. இடைவேளை முறுக்கோடு திரைப்படம் பார்ப்பது. வட்டமாய் அமர்ந்து இரவுணவு உண்பது. கறிக்குழம்பு பாவமென ஜீவகாருண்யம் பேசியது. கரும்பலகையை அலங்கரிக்க கரியும் ஊமத்தையும் பூசியது. சுவரின் சுண்ணாம்பு பட்டையை சுவைத்துத்தான் பார்த்தது. தேவிகாதான் அழகென்று வாதிட்டுச் சொல்வது. மூவாவின் புத்தகத்துக்காய் நூலகம் அலைந்தது. வாடகை மிதிவண்டியில் வலம் வந்து மகிழ்ந்தது. அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தை பிரமிப்பாய் பார்த்தது. ச்சே, அது ஒரு காலம். நினைத்தாலே மனமெல்லாம் பூக்கோலம்.